ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோதுமை எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த கோதுமாவை 10 நிமிஷம் கழித்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அதில் மேலே வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, 2 தக்காளி, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வீட்டில் ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வாஷ் பண்ணிடலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வாஷ் பண்ணும்போது கறியில் உள்ள தேவையில்லாத பொருட்கள்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு, வாங்க நம்ம குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு இதில் ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பாக்கெட் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இதில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பார்க்கும்போதே வாய்க்கு ருசியாக இருக்கும் போல இருக்குது. உண்மையாக சொல்ல போனோன்னா சப்பாத்திக்கு காம்பினேஷனு இந்த சிக்கன் குழம்பு தான். கடைசியாக சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன சமைக்கிறான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.